ஸ்ரீகுருப்போ நம. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. ஆதித்யாதீனாம் நவகிரக தேவதாபியோ நமோ நம. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை நமஸ்கரிக்கிறேன். என்னுடைய குருவையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளையும் பணிகிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஆனி மாத ராசி பலன்கள். இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். முக்கியமான 3 நிகழ்வுகள் இந்த ஆனி மாதத்தில் நடக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கிரனும் மிதுன ராசியிலே சனிக்கு 5ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். சூரியனும் சுக்கிரனும் எப்பவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு, அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்திலே சூரியன் சுக்கிரன் அமைகிறார்கள். திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும். பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரியான கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள், அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு, சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு. குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆனி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது. எப்பொழுதும் போல காலபுருஷனுக்கு 2வது வீட்டிலே குரு பகவான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது. மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய 2 கிரகங்களும் இந்த ஆனி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ஆனி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும். ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும். எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா, உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்தவங்க, அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில். அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ப்ரமோட்டராக இருப்பாங்க, லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க. அதே போல் பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் கனிம வளங்கள் சார்ந்த குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, மண், மினரல்ஸு. ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட், லாரிகள், இரும்பு இல்லையா சனி, அதான் லாரி டிரான்ஸ்போர்ட்டு, அந்த மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள், அந்த மாதிரி இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள். அதே போல் போலீஸ், காவல்துறை அதிகாரிகள், சனியும் செவ்வாயும் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள். செவ்வாய் போலீஸுங்க, சனி உத்தியோக அதிபதிங்க. அப்போது காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அதே போல் அரசியல் நண்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அதே போல் சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள், அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். அப்போது அதே போல் டாக்டர்ஸ், சனி செவ்வாய் ஆராய்ச்சி, அதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள். இப்போ நம்ம நிறைய சொல்லலாம், அந்த பயோசிஸ்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க. லேபுக்கு தேவையான அந்த டியூப், ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய, அதெல்லாம் க்யூப்ஸ், அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க. லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு, அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம்
இந்த ஆனி மாதத்தில் நிறைந்திருக்கிறது. அப்போது சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆனி மாதம் உங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவாக இருக்குது, எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆனி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக துலாம் ராசிக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பலவிதமான மாற்றங்கள். உண்மையிலே உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகத்தினுடைய சப்போர்ட் இருக்குது, உண்மையிலேயே உங்களுக்கு கால நேரம் எவ்வளோ தூரம் அனுகூலமாக இருக்குது, சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 5 இருக்கக்கூடிய சனி பகவானை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறது. ஒரு சனி பகவானுங்கிறது ஒரு உக்ரமான ஒரு கிரகம், அப்படி இல்லைனாக்கா கொடுமையான கிரகம் சொல்ல முடியாது, நேர்மையான கிரகம் அப்படி சொல்லலாம். ரொம்ப நேர்மையாக ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அவர் பக்கத்தில் யாரும் வாழ முடியாது. எதுக்கு எடுத்தாலும் உண்மையாக இருந்தாருன்னா அவர் என்ன பண்ண முடியும்? இப்போ கலியுகத்தில் அது எடுபடாது. அப்போது அந்த நேர்மையான சனி கிரகம் உங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாருனாக்கா துலாம் ராசி அன்பர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது, எதையும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அப்போ அந்த சனி பகவானை டைவர்ட் பண்ணுற ஒரு திசை திருப்புகின்ற வழியாக துலாம் ராசிக்கு 9வது வீடாக இருக்கக்கூடிய மிதுனத்திலே சூரியனும் சுக்கிரனும் சனியுடைய பார்வையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது இந்த ஆனி மாதம் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, இன்னும் கூட உங்களுக்கு நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும்? நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வீண்படி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அரசியல் குடும்பம், பெரிய அரசியல், சாதாரண இல்லை, பெரிய அரசியல் குடும்பம், அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமம். அப்போ இதனால் துலாம் ராசி சனி பகவானால் ஊழ்வினை கர்மாவால் ஏற்பட்டது. பெரிய குடும்பம்னு மட்டும் இல்லைங்க, சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வெல்டிங் ஷாப் வச்சு நடத்தலாம், ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்தலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ஷோரூமாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது பழக்கடையாக இருக்கலாம், காய்கறி கடைகளாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அன்றைக்கெல்லாம் கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், சார் நாங்கள் ஆட்டோவை ஓட்டுறோம் சார், எங்களை பற்றிலாம் எதுவும் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் சொல்கிறத நான் வித்து கவனிப்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது, பட் நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய இடத்த பற்றி தான் பேசுகிறீங்க சார், எங்களை பற்றி சின்ன ஆட்டோ ஓட்டுறவங்களை பற்றி நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே சார், பேசிடுறேன் சார் அப்படின்னுவேன். அப்போது அந்த மாதிரி சிறு சிறு தொழில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்போ இது நாள் வரையில் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும், வீண்படி அவமானங்கள் இருந்திருக்கும், தலைகுனிவு இருந்திருக்கும், செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள் இருந்திருக்கும். நாம் சொல்லுவோம் கண்டிப்பாக. பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு, குறிப்பாக பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு, எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், உறவு முறைகளால் சொந்த பந்தங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் சம்பந்தங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் துலாம் ராசிக்கு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய மாதமாக அமைகிறது. எப்படி வெளிவர முடியும்? அப்போ தனிப்பட்ட சனியுடைய பார்வை தொடர்பு மட்டும் இருந்தது, அந்த சனியுடைய பார்வை இப்போ டைவர்ட் ஆகிடுச்சு. சூரியனும் சுக்கிரனும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, வெறும் 30% மட்டும்தான் அந்த பாதிப்பு இருக்கும். இப்போ போய் நீங்கள் அந்த பரிகாரம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு எந்த கிரகத்தால் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத அறிஞ்சு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி
திறமையான ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுக வேண்டும். இவர் சாமி நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க சாமி அப்படின்னு ஒரு ஜோதிடரை அணுகி அவர் இடத்துல சென்று உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, இந்த மாதிரியான எனக்கு ட்ரபிள்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு செய்வினைகள் இருக்குது, இதை நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க, இப்போ நீங்கள் பரிகாரம் செய்வீர்களே ஆனால் இது ஜெயிக்கக்கூடிய காலம். இத்தனை நாளாக நான் அந்த ஹோமம் பண்ணேன், இந்த ஹோமம் பண்ணேன், அவ்வளோ பெரிய கோவிலுக்கு போனேன், 40 லட்ச ரூபா செலவு பண்ணேன். அப்போது கால நேரம் சரியில்லாத போது எவ்வளோ செலவு பண்ணாலும் நமக்கு அது ஜெயிக்கிறதுக்கான வழிகள் இல்லை. கால நேரம் சரியாகின்ற போது ₹1 கல்புரையத்தினா கூட நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ இந்த அளவுக்கு டெக்னிக்கலாக நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ துலாம் ராசி என்பவர்களே, உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு. உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வேலையின்மையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பணங்காசு கொடுத்து ஏமாறுதல், நிறைய பணங்காசு கொடுத்து நீங்கள் ஏமாந்துருக்கலாம். அல்லது மனைவி சொல்கிற பேச்சு கேட்கல, பொண்டாட்டிங்க சொல்கிற பேச்சு கேட்கல, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இழுத்து விட்டுடுறாங்க, மாமனார் மாமியார் பிரச்சனைங்க, குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போது இந்த மாதிரி குடும்ப உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் திருமணங்கள் கைகூடும். இந்த துலாம் ராசிக்கு மட்டும் நான் திருமணத்தை சொல்வது உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண யோகங்கள் கைகூடும். அதாவது 30 வயசு கடந்து 35 வயசாகுது, 38 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, ரொம்ப வயோதிக பருவமாக இருக்குது. 38 வயசில் அந்த பொண்ணு கூட நான் சொல்ல மாட்டேங்க. அன்றைக்கெல்லாம் டி நகரில் வந்து ஒரு அம்மா வராங்க, 38 வயசாகுது, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணு ஒத்துக்குது, அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சாமி, மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கே, இந்த பொண்ணுக்கு வயசு 38, பையனுக்கு 42, முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கே. அப்போ அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு சப்போர்ட் இல்லை, ஒரே பொண்ணு நம்ம கூடயே இருக்கணும், பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம அவங்கள நேரடியாகவே கண்டிச்சுறது உண்டு. எப்படிமா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ட்டு. அப்போது வயோதிக திருமணங்கள் 38 வயசாதான் நிச்சயமாக கவலைப்படாதீங்க துலாம் ராசி என்பர்களே. இந்த மாதம் திருமணம் நடந்தேறும், கைகூடும். உங்கள் ஜாதகமோ கிரகமோ என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. உங்கள் அறிவை தூக்கி குப்பையில் வைங்க. கால நேரம்தான் ஜெயிக்கும், கிரகம்தான் ஜெயிக்குங்கிறத மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு, எல்லாத்துக்கும் பிராயச்சித்தங்கள் உண்டு. அது சரியான ஜோதிடரை அணுகி நீங்கள் செய்வீர்களே ஆனால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். ஸோ துலாம் ராசி என்பதில் இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிகிட்டே போகலாம். கேட்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை வேண்டும். ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் வந்து நம்ம ஜென்ரல் டாபிக் பேசியிருக்கிறோம். லாஸ்ட்டு ஒரு 8 மினிட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸு துலாம் ராசிக்காக பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணியும் உங்களுக்கு இன்னும் எனக்கு என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா சாமி அப்படின்னு கேள்விகள் இருக்குமே ஆனால் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள், உங்களுக்கான பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி.